ராகுல், நான் கூப்பிட கூப்பிட கேட்காத மாதிரி இதுக்குள்ள படுத்திருக்கிற என்ன? பெட்டில குளித்தால மூடிக்கொண்டு ஒரு ஆள் படுத்திருக்கிற மாதிரி இருந்தது. ராகுல் ராகுல் என்று கூப்பிட்டேன். ராகுல், ராகுல், அந்த ரூமில நின்றுதான் வடிவா காது கொடுத்து கேட்டேன். பாத்ரூமில குளிக்கிற சத்தம் கேட்டது. வடிவா நின்று அவதானிச்சேன். ராகுல் தான் குளிச்சு கொண்டிருக்கிறான். இவ்வளவு கத்துறன் காது கேட்காத மாதிரி அப்படி ஒரு குளிப்பு. ராகுல் பாத்ரூமுக்கு நிக்கிறான். மெதுவா போய் திறந்து ஒரு ஷொக் கொடுப்போம். ஆனா பாத்ரூம் கதவுக்கு கிட்ட போன பிறகுதான் தெரிஞ்சது ராகுல் பாத்ரூம் கதவையும் பூட்ட இல்லை. பாத்ரூம் கதவும் பூட்டுப்படாம சும்மா சாத்தி இருந்தது. ராகுல் வளர்ந்ததுதான் மிச்சம். இன்னும் ஒழுங்கா குளிக்கவே தெரியாது. தண்ணி முழுக்க பாத்ரூமுக்கு வெளியில சிதறின மாதிரி கிடந்தது. திடீரென்று திறந்து போய் ஒரு ஷொக் கொடுக்குமா, இல்லாட்டி கதவை தட்டுவோம். கதவை வெளிப்பக்கமா லக் பண்ணி விடுவோமா, ஆள் உள்ள கிடந்து குளறட்டு. ராகுல் தான் குளிக்கிறான் என்று நினைச்சு கொண்டு பாத்ரூம் கதவை திறந்த. நான் பாத்ரூம் கதவை திறக்க அங்க நின்றது ராகுல் இல்ல, ராகுல் என்ற தங்கச்சி. அப்ப இவ்வளவு நேரம் பாத்ரூம் கிழிச்சது ராகுல் தங்கச்சியா? அவள் எப்படி இருந்திருப்பாள், எப்படி குளிச்சிருப்பாள்? இவன் செஞ்ச வேலையை பாத்தியா வச்சு? ஐயோ, அப்ப ஃப்ரெண்டின் தங்கச்சி குளிச்சு கொண்டிருக்கீங்களே,
இவன் உள்ளுக்க போட்டா. சரி சரி சங்கர், அந்த கப்பனே விடு. அங்கால என்னோட நின்று இருக்க வாசி கேக்கு நல்லா இருக்கு. மச்சி அவ்வளவுதான் மச்சான், எழுதி கிடக்கு. கிளைமேக்ஸ்ல சொரப்பிட்டான்டா. வாசிச்ச எங்களுக்கே எப்படியாண்டா, அப்ப சம்பவம் நடந்த இடத்துல இருந்து அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதான் ஆள் போய் அப்செட்டா இருக்குது ஒரு வழக்கத்தை. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்டா, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்டா. You're a very attractive girl. You've impressed me. மச்சான் நல்லா வளைஞ்சிருப்பானுவன். Sorry. I'm really sorry. I'm wrong on it. Sorry. It's okay. It's alright. Sorry. I'm sorry. நல்ல பயந்துட்டார் போல, அதான் நல்ல கில்ட்டி ஃபீலிங்ல தெரியல. Get out. பாடி எல்லாம் வாங்கி கட்டி இருப்பார் போல அங்கடக்கு. ஒரு தரம் இல்லாத நேரத்துல ஃப்ரெண்ட் வீட்டு பாத்ரூமுக்குள்ள இப்படி நடந்தா அடிக்காமல் என்ன செய்வார்? என்ன மச்சான் நீ என்ன சொல்ற? டே மச்சான், டேய் அந்த ஜீவன் பாராண்டா, டேய் அந்த டயரியை மூடி வர. டே ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அவ குளிச்சா குளிப்பில 100 பேர் செத்து போயிட்டா. சக்கச்சோம் 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 சக்கச்சோம். சிஞ்சா 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 சிஞ்சா. ஐயோ என்னடா பாட்டுலாம் ஒரு மாதிரி போகுது? ஆட்டோ ஒரு மாதிரி போயல மச்சான், ஆனா நீதான் ஒரு மாதிரி ரொமான்ஸ் மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுது மச்சான். ரொமான்ஸா? என்ன ரொமான்ஸ்? Are you mad? நீ கார்ல உண்ட ஃப்ரெண்ட் ராகுல் வீட்ட போவாயாம். அங்க ராகுல் வீட்டு கதவு திறந்தபடியே இருக்குமா? நீ ராகுல் ராகுல் என்று கூப்பிட்டபடியே உள்ளுக்குள்ளே போவாயா? போல 2 உண்டும். ராகுல் ராகுல் எல்லா இடமும் கூப்பிடுவியா? ஒற்றர் மில்லியன் பார்க்க நீ கூப்பிட்டபடியே மாடிக்கு ஏறி கொண்டே போவாயா? பெட்ரூமை நீ திறந்து பாப்பியாம். அங்க ராகுல் வரத்துக்குள்ள படுத்துக்கிறான்னு நீ நினைப்பியாம். குயிட்ட விரிச்சு பார்க்க அங்க ராகுல் இருக்க மாட்டானா? அந்த நேரத்துல பாத்ரூம்ல குளிக்கிறதான் கேக்குமாம். நீ ராகுதான் குளிக்கிறன்னு நச்சுக்கொண்டு பாத்ரூம் கிட்ட மெல்ல மெல்ல போவாயா? அங்க கதவு லொக் பண்ணி படாம இருக்குமாம். ஷவர்ல இருந்து வர தண்ணி எல்லாம் நேரத்துல சிந்தி இருக்குமாம். ராகுல் தான் பாத்ரூமுக்குள்ள நிக்கிறான்னு நினைச்சு கொண்டு நீ பாத்ரூம் கதவை திறப்பாயா? ஐயோ அம்மாடி. எப்படி இருந்தது அந்த உனக்கு? நிப்பாடுங்கடா. ஏனடா உங்களோட புத்தியெல்லாம் எப்படி போகுது? நான் இல்லாத நேரம்
அந்த டைரியை பார்த்துட்டீங்களா என்ன? பார்த்து என்ன பிரயோசனம்? கிளைமேக்ஸ் ஃப்ரீஸா நிக்குது. டேய் டேய் உண்மை என்னன்னு சொல்லடா. சரியான எக்ஸைட்டிங் இருக்கா ப்ளீஸ். ச்சே, ஒரு ஃப்ரெண்ட் தங்கச்சிய உங்களோட சொந்த தங்கச்சியா உங்களுக்கு யோசிக்கிறாரு. ஓமாம், எல்லாம் தங்கச்சி தங்கச்சின்னு தான் தொடங்குறது. டேய் பாத்ரூமை திறந்தா பிறகு இப்போ உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும், அவ்வளவுதானே. அங்க உண்மை என்ன நடந்ததுன்னு சொன்னா, ராகுல் என்னடா பாத்ரூம் கதவு திறந்து இருக்குது, உங்களுடைய குளிக்குவியா? என்ன சங்கீதா தண்ணி அலைஞ்சி கொண்டு நாளைக்கு தடிமன் தர போகுது, வையுங்கோ. அண்ணா இங்க வாங்க வாங்க. ராகுல் நீ இங்கே நிக்கிற, நான் வீடு ஃபுல்லா தேடிக்கொண்டு நிக்கிறேன். தங்கச்சி தண்ணியில விளையாடி கொண்டு இருக்கிறான், நாளைக்கு தடிமன் தர போகுது அவருக்கு. ஒரு ஃப்ரெண்ட் தங்கச்சிய ஒரு 18 வயசுக்கு கீழாவா அவங்கள பாக்கல, ஒரு சின்ன பிள்ளையா பாக்கல அவங்க. இருட்டுல 2 உருவம் தெரிஞ்சா அது 2 எரும மாடுகளாவோ அல்லது 2 மர குத்திகளாவோ பார்க்க மாட்டீங்களா? ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் உண்டு மட்டும்தான் பாப்பீங்களா? ச்சே. பார்க்கின்ற பார்வைகளை கொண்டு மானிட வாழ்வு அளவிடப்படுகின்றது என்பதை நாங்கள் இன்னமும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எடுக்கின்ற பாத்திரங்களை கொண்டே கலாசார திரவம் வடிவம் மாறுகிறது என்பதை நாங்கள் இன்னமும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. கருப்பு பார்வைகளும் மேலெழுந்ததான கீழ்த்தர சிந்தனைகளும் அழுங்காய் அப்பிக்கொண்ட பின் அழுக்குகளில் இருந்து எம்மை புனிதப்படுத்திக் கொள்ள முடியாது. நாங்களும் எம்மை சார்ந்தவர்களும் புரண்டு படுப்பது எமக்கே தெரியாமல் இருக்கின்றது. எனவே கற்பனை என்ற கட்டற்ற நீட்சியில் மீதேறி ரோஜா தோட்டத்தில் நாயச்சம் நுகரும் என் தேசத்துக்குரியவர்களே, வாருங்கள், இந்த நாற்றத்திலிருந்து இன்னும் ஒரு முறை தலைமுழுகி எழுவோம். இல்லையேல் கற்பனையே வாழ்வாக மாறிவிடும் போது எமக்கு நாமே அறிவறுக்கத்தக்கவர்களாய் மாறிவிடக்கூடும். என்று குட்டி